அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு சிறந்த நாள் என்று சொல்லலாம். தை 1 பொங்கல் நாள், பொங்கல் விழா. விழாக்கள் ஒரு பக்கம் இருக்க, மேலும் இந்த விழாக்களுக்கெல்லாம் சிறப்பு சேர்க்கும் வகையில் இந்திய அணி மாபெரும் சாதனையை இன்று செய்திருக்கிறது. அந்த சாதனை பற்றி இந்த காணொளியில் காண்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இவன் சாதனை சொல்கிறான்னு பார்க்குறாங்களா? ஆமாங்க, உலக வரலாற்றிலேயே உலகத்திலே இந்திய அணி தான் முதல்ல 300 ரன்கள் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 300 ரன்களுக்கும் மேலே வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி பெற்றிருக்கு. துல்லியமாக சொல்லப்போனால் 317 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு இமாலயா வெற்றி பெற்றிருக்கு. இலங்கைக்கு எதிரான இந்த தொடரில் பார்த்தீங்கன்னாக்கா 3 போட்டியிலுமே வென்று, மேலும் கடைசி போட்டியில் 317 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஒரு மாபெரும் உலக சாதனையை இன்றைக்கி இந்திய அணி செய்திருக்கு. இது மேலும் விழாக்களுக்கெல்லாம் ஒரு கூடுதல் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இந்தியர்களுக்கும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இது உள்ளது என்றால் மிகையாகாது. மேலும் விராட் கோலி பார்த்திங்கன்னா 166 ரன்கள் விளாசி சதம் அடித்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கார் இன்றைக்கி. அதாவது இந்த செஞ்சுரி மூலமாக அவர் சர்வதேச ஒரு நாளில் 46வது சதத்தை பார்த்தீங்கன்னாக்கா அடைந்தார் இன்றைக்கி. அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சிறந்த ஒரு சாதனை தான். மேலும் அதாவது சொந்த மண்ணில் இந்திய மண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக செஞ்சுரி சதம் விளாசி வீரர் என்ற பெருமையும் விராட் கோலி இன்றைக்கி படைத்தார். ஓகேங்களா? அதாவது டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பார்த்தீங்கன்னா பேட் செய்ய முடிவு பண்ணி, தொடக்க வீரர் பார்த்தீங்கன்னாக்கா சுப்மான் கில் மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 42 ரனில் ரோஹித் சர்மா அவுட் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விராட் கோலி மற்றும் சுப்மான் கில் பார்ட்னர்ஷிப் போட்டு நல்ல ஒரு ஸ்கோரை பார்த்தீங்கன்னாக்கா அணியின் ஸ்கோரை நல்லா உயர்த்தியிருக்காங்க. அதாவது கில்லுமே பார்த்தீங்கன்னாக்கா 89 பந்தில் சதம் விளாசினார். கோலியுமே பார்த்தீங்கன்னாக்கா 48 பந்தில் அரை சதம் இது பண்ணி மேலும் சிறப்பாக விளையாடி 100க்கும் மேல் ரனில் கடந்து ஒரு சாதனை படைச்சிருக்காரு. அதாவது சுப்மான் கில் பார்த்தீங்கன்னா 116 ரனில் அவுட் ஆனார். தொடர்ந்து அதிரடி விளையாடிய கோலி பார்த்தீங்கன்னா 85 பந்திலே பார்த்தீங்கன்னா சதத்தை பூர்த்தி செய்தார். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஸ்கோருன்னு தான் சொல்லலாம். மேலும் பார்த்தோன்னா இந்திய அணி சிறப்பாக பந்து வீச்சு இலங்கை அணியை சீக்கிரமாக பார்த்தீங்கன்னாக்கா விக்கெட் இழக்க செஞ்சுருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சாதனையை செய்ய முடிந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒரு இமாலயா வெற்றின்னு சொல்லலாம். உலக வரலாற்றில் ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதாவது பார்த்தீங்கன்னா இலங்கை அணி 22 ஓவர் முடிவில் 73 ரன்களுக்கு சுருண்டது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மொத்த ஆல் அவுட் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் சாதனை தான் இந்திய அணிக்கு. சிராஜ் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். விராட் கோலி பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் 37 முறை ஆட்ட நாயகன் விருதையும், இந்த முறை பார்த்தீங்கன்னா 38வது ஆட்ட நாயகன் விருதையும், 10வது முறை தொடர் நாயகன், அதாவது 3 போட்டியிலும் சிறந்த இது பார்த்தீங்கன்னாக்கா மேன் ஆஃப் த மேட்ச் அண்ட் மேன் ஆஃப் த சீரியஸ் என்ற பட்டத்தையும் கைப்பற்றினார். இது பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட்டில் இன்று ஒரு சகாப்தம் என்று சொல்லலாம். உலக கிரிக்கெட்டில் இது ஒரு முக்கியமான மைல்கல் பதித்த நாள் என்று சொல்லலாம். இந்திய அணி இது பதித்திருக்கின்றால் ஒரு மாபெரும் விழாக்களுக்கெல்லாம் கூடுதல் விழாவாக இது கருதலாம் என்று சொன்னால் மிகையாகாது. மேலும் சில தகவல்களை பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். அதாவது இதுக்கு முன்னாடி எந்தெந்த அணி அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வென்றிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர் பார்க்கலாம். 317 ரன்கள்
மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவும் இன்றைக்கி நடந்தது 2023 ஓகேங்களா, ஜனவரி மாதம் 15ஆம் நாள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நாள். அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா 290 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து வர்சஸ் அயர்லாந்து. அதுக்கப்புறம் 275 ஆஸ்திரேலியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் 2015. 272 சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஜிம்பாப்வே 2010. 257 இந்தியா வர்சஸ் பெர்முடா. ஸோ இந்த அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அணிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 2 முறை மைல்கல்லை பதித்திருக்கு. 317 ரன்கள் அடித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் சாதனை படைத்து இந்த ஹையஸ்ட் ரன் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து போயிருக்கு. இது வந்து மாபெரும் சாதனை தான். நன்றி, வணக்கம்.